அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இதற்கு முன்னால் லைலத்துல் கத்ர் இரவின் அமல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை நாம் போட்டிருந்தோம். அது சம்பந்தமாக ஒரு சகோதரி சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அதற்கான பதில்தான் இந்த பதிவில் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்பது கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதருடைய உருவத்தில் வராங்க. அப்போது மார்க்கம் சம்பந்தமான சில கேள்விகளை கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் முன்னிலையில் பதில் சொல்கிறாங்க. அதன் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து போயிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றவுடன் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இப்போது ஒருத்தவர் போனாரே, அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை விளக்கப்படுத்துவதற்காக அவர் வந்துவிட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. மார்க்க விஷயங்களில் கேள்விகள் கேட்டு அதற்கான பதிலை பெற்று சரியான முறையில் அமல்களை செய்வதென்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒன்று. அதனால் நாம் கேள்வி கேட்பவர்களை வரவேற்கிறோம். இப்போது அந்த சகோதரியுடைய கேள்விக்கு வருவோம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, லைலத்துல் கத்ர் இரவன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு இரவுமே அந்த 11 ரக்காயத்துகளை தான் தொழுதார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட சூறாக்கள் மனனமாக இருந்திருக்கும். அதுபோன்று எங்களுக்கு மனனம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரே சூறாவை மறுபடியும் ஒரே ரக்காயத்தில் ஓதி தொழலாமா? அப்படி தொழுதால் என்ன தவறு? அதை ஏன் பிதத் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி. இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னாக்கா, மார்க்கத்தில் பிதத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, நஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தமாக மார்க்கம் என்ன விளக்கம் கொடுத்துருக்குது, அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சுக்கிட்டாக்கா உங்களுடைய கேள்விக்கான பதிலை ரொம்ப ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். முதலில் பிதத்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜில், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய இறுதி ஹஜ்ஜில் மக்களுக்காக உரையாற்றுகிறார்கள். அப்போது அவர்கள் உரையாற்றி முடிந்தவுடன் அல்லாஹ்விடமிருந்து சூரா மாயிதாவில் வரக்கூடிய 3வது வசனம் இறங்குகிறது. அதில் வரக்கூடிய வரி என்னவென்றால், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாமத் தீனா. இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்துவிட்டேன். என்னுடைய அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்திவிட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன் அப்படின்னாக்கா, இந்த மார்க்கத்தில் என்னென்ன அமல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சொல்லப்பட்டு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதன் பிறகு இந்த மார்க்கத்தில் யாருக்கும் ஒரு அமலை கூட்டவோ ஒரு அமலை குறைக்கவோ எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. இதுதான் இந்த வசனத்துக்கான விளக்கம். நபிகள் நாயகம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். நம்முடைய மார்க்கத்தில் ஒருவர் புதிதாக ஒன்றை உருவாக்கினால் அது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை நீங்கள் அமல் என்ற பெயரில் செய்தால் அது இந்த மார்க்கத்தில் ரத்து செய்யப்படும், அதற்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து மற்றொரு ஹதீஸில், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய அனுமதி இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வந்திருக்குது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குத்துபாவின் போதும் இந்த ஒரு செய்தியை சொல்லுவாங்க. என்ன? வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸாத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார்.
மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுபவை அனைத்தும் பிதஅத், அதாவது அனாச்சாரம். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நசையில் பதியப்பட்டிருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவை தாங்கள் குத்பா செய்யும் போதும் சொல்வார்கள். அவ்வளவு முக்கியமான விஷயம். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு விஷயத்தை நாம் மார்க்கம் என்று நினைத்து செய்வது நன்மையை பெற்றுத்தருவதற்கு பதிலாக உங்களுக்கு பாவத்தை அள்ளித்தந்து அது எங்கு போய் சேர்க்கும்? நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய மிகப்பெரிய குற்றமாக மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போதே இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், நோன்பு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஜக்காத் என்றால் இப்படித்தான் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும், ஹஜ் என்றால் அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வணக்க முறையும் மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தந்துவிட்டு சென்று விட்டார்கள். இது வல்லாமல் நாம ஏதாவது ஒரு விஷயத்தை அதில் கலந்து உருவாக்குவோமேயானால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியில் நிறைவேற்றப்பட்டதாக ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு குற்றம் ஒன்று ஏற்படும். என்னன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மறந்துட்டாங்க, இதை நமக்கு கற்றுக் கொடுக்கல, அதனால் நாம் என்ன செய்வோம், இந்த அமலை உருவாக்கி நாம் செய்து காட்டுவோம், இதற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பெயரில் உருவாக்கி செய்தால் அது அல்லாஹ்விடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் எப்படி பார்க்கப்படும் என்றால், அல்லாஹுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியாத ஒரு மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பதை போன்று. பாருங்கள், இதுனா மார்க்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், இதுனா சொல்லித்தராமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் இந்த மார்க்கத்தில் குறை வைத்து விட்டு சென்றதை போலவும் அதை நீங்கள் நிறைவு செய்வதை போலவும் ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு செயலை செய்வதை போன்றுதான் இந்த மார்க்கம் பார்க்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்படவில்லையோ, அல்லாஹுவால் கட்டளையிடப்படவில்லையோ, அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது பிதஅத்தை செய்தவர்கள் போன்ற ஆவீர்கள். அந்த பிதஅத்துக்கான தண்டனை என்னவென்று நாம் இதற்கு முன்னாடி உள்ள ஹதீஸில் பார்த்தோம். அடுத்து சுன்னத்தான அமல்களுக்கும் நஃபீலான அமல்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதற்கும் பிதஅத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன வேறுபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னத்தான அமல்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அவர்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு அதற்கான ஆதாரங்கள் ஹதீஸ்களில் கிடைக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக தஹஜ்ஜத் தொழுகை என்பது சுன்னத்தான ஒன்று. அது ஃபர்லு கிடையாது, அதை தொழுதால் நன்மை, அதை தொழாவிட்டால் பாவம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறோம் இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தொழுகைகள் அவை. ஸோ அதையெல்லாம் தொழுவது சுன்னத்தான தொழுகைகள். அப்போ நஃபில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்லான அமலுக்கோ அல்லது ஒரு சுன்னத்தான அமலுக்கோ ஒரு வடிவம் இருக்கும். என்னன்னாக்கா, ஒரு ஃபர்லை தொழுகிறோம் என்றால் அது இந்த நேரத்தில் இத்துணை ரக்காயத்துகள் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வரைமுறை இருக்கும். அதுக்கு ஹதீஸ்களில் ஆதாரங்கள் இருக்கும். சுன்னத்தான வணக்கங்களுக்கும் ஹதீஸ்களில் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான தொழுகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், எந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை நோற்றிருக்கிறார்கள், இது போன்ற விஷயங்கள். உதாரணமாக ஜக்காத் கொடுக்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கணக்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள், ஹஜ்ஜு செய்கிறோம் என்றால் அதை எப்படி செய்திருக்கிறார்கள், இதற்கெல்லாம் ஒரு வரைமுறையும் எந்த நாளில் எப்படி செய்ய வேண்டும், எப்படி கணக்கிட வேண்டும், இதற்கான வழிமுறையும் இருக்கும். இதே போன்ற வணக்கங்களை நாம் உபரியாக அதிகமாக செய்வதுதான் நஃபில். நஃபில் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்காது, நஃபில் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, செய்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, நாம் கொஞ்சம் தொழலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, 2 ரக்காத்துகள் தொழறீங்க, இதற்கு பெயர் நஃபீலான தொழுகை. அதே போல் மற்றொரு நாள் நீங்கள் நினைக்கிறீங்க நோன்பு வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ரமலான் அல்லாத ஒரு நாளில் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள், அதற்கு நன்மை கிடைக்கும். இது நஃபீலான நோன்பு. இது போன்ற உபரியாக செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் நஃபீலான வணக்கங்கள். நஃபீலான வணக்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளோ ஒரு குறிப்பிட்ட நேரமோ தேவையில்லை. நீங்கள் நினைக்கிறப்ப அந்த விஷயத்தை செய்யலாம்.
இதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும். இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸை நாம் பார்த்தோம்னாக்கா இது இன்னும் தெளிவாக வந்து புரியும். நஜித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேசத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆள் நீண்ட தூரம் பயணம் செய்து வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இஸ்லாத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, பகல்லையும் இரவுலையும் 5 நேரம் வந்து தொழுதுகொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர வேறு ஏதாச்சும் என் மேலே கடமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நீயா விரும்பி ஏதாவது தொழுது கொண்டாலே தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரமலான் மாதம் முழுவதும் வந்து நோன்பு நோட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் கேள்வி கேட்குறார், என்னன்னாக்கா இது தவிர வேறு ஏதாவது என் மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நீயா விரும்பி செய்தாலே தவிர அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜக்காத் சம்பந்தமாக சொல்கிறாங்க. ஜக்காத் இப்படி இப்படி கணக்கிட்டு இப்படி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டவுடன் அவர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, இது இல்லாமல் வேறு ஏதாவது என் மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நீயா விரும்பி செஞ்சாலே தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இவற்றை விட கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் போய்டுறார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அவர் இதை உண்மையாகவே கூறியிருந்தார் என்றால் அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது புகாரியில் வரக்கூடிய 46வது ஹதீஸ். இதிலிருந்து என்ன தெரியுதுனாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட அந்த ஃபரலான விஷயங்களை செய்வதோடல்லாமல் நீங்களாக விரும்பினால் அது போன்ற அமலை அதிகமாக செய்ய முடியும். அதற்கு பேர் தான் நஃபில். இப்போது ஒரு நஃபில் எப்படி பிதத்தாக மாறும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேரத்தில் நீங்களாக முடிவு செஞ்சு ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. 2 ரக்காத் தொழுவுறீங்க, இல்லை 4 ரக்காத் தொழுவுறீங்க. இது நஃபில். ஆனால் அதே நேரத்தில் அதே போன்று மற்றவர்களும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மற்றவர்கள் மீது புகுத்துவோமேயானால் அது பிதத் ஆகிடும். அதே மாதிரி மற்றொரு நாள் நீங்கள் வந்து நோன்பு வைக்கிறீங்க. நீங்கள் சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு நோன்பு வைக்கணும்னு சொல்லி தோணுது. ஒரு சாதாரண நாளில் வந்து நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் செய்வது நஃபில். ஆனால் அதே போன்று மற்றவர்களும் அதே நாளில் அதே மாதிரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி அதை அவரை செய்ய வைத்தீர்கள் என்றால் அது பிதத் ஆகிடும். இப்போது லைலத்துல் கத்ர் இரவின் அமல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் நான் போட்டிருந்த பதிவுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். நாம் இன்றைக்கும் சில ஊர்களில் வந்து பார்க்க முடியும். என்னென்னா, ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுப்பாங்க. லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லிட்டு வந்துருச்சுனாக்கா ஒரு நோட்டீஸ் ஒன்று அடித்து கொடுப்பாங்க. என்னென்னாக்கா, லைலத்துல் கத்ர் இரவில் செய்ய வேண்டிய அமல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேஜுக்கு வந்து இருக்கும். அந்த 4 பேஜ்லேயும் அந்த இரவு முழுக்க செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதலில் 2 ரக்காயத்துகள் தொழ வேண்டும். அதில் முதல் ரக்காயத்தில் வந்து அல்ஹம்து சூராவுக்கு பிறகு இன்னா அன்சல்நாஹு சூராவை 7 முறை ஓத வேண்டும். அடுத்து 2வது ரக்காயத்து தொழ வேண்டும். 2வது ரக்காயத்தில் அல்ஹம்துக்கு பிறகு குல்ஹுவல்லாஹு சூராவை 10 முறை ஓத வேண்டும். இப்படி தொழுதுவிட்டால் உங்களுக்கு செல்வம் பெருகும். அடுத்து 2 ரக்காயத்துகள் தொழ வேண்டும். அதில் வந்து அல்ஹம்து சூராவுக்கு பிறகு வந்து இன்னா அன்சல்நாஹு சூராவை 20 முறை ஓத வேண்டும். அல்லது குல்ஹுவல்லாஹு சூராவை 7 முறை ஓத வேண்டும். இப்படினா வந்து அந்த நோட்டீஸ் பூரா வந்து இந்த 2 ரக்காயத்து தொழுகணும், இந்த 5 ரக்காயத்து தொழுகணும், இப்படி வந்து 100 ரக்காயத்து தொழுகணும், இப்படியெல்லாம் அந்த நோட்டீஸ் பூரா இருக்கும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹுவோ கற்றுத்தராத ஒன்று. இது எல்லாம் வந்து ஒருவருடைய யோசனையின் பேரில் அவராக வந்து நினைக்கிறார், இந்த மாதிரினா மக்கள் தொழுதா நல்லா இருக்குமே, இப்படினா வந்து தொழுதா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையின் மூலம் எழுதப்பட்ட இந்த வணக்கங்கள் மற்றவர்கள் மீது திணிக்கப்படுது. இது சம்பந்தமாக நான் பேசும்போது தான் நான் என்ன சொன்னேன்னாக்கா, இப்படியெல்லாம் ஒரு தொழுகையில் இத்தனை முறை இத்தனை சூறாவை வந்து ஓதி தொழுவது என்பது வந்து பிதத் ஆயிடும். இது போன்ற ஒரு முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தொழுகையும் நமக்கு தொழ வேண்டும் என்று எந்த ஒரு கட்டளையும் இல்லாத போது நாம் இதை செய்யும்போது அது பிதத்தாக மாறிவிடும். இப்படித்தான் வந்து அதற்கு விளக்கமாக சொல்லப்பட்டுச்சு. இந்த அடிப்படைகளை மனதில் வைத்து கொண்டு அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கான பதிலை வந்து இப்போது பார்ப்போம். நம்மில் பல பேருக்கு நிறைய சூறாக்கள் வந்து மனனமாக இருக்காது. நமக்கு மனனம் உள்ள சூறாக்கள் எல்லாம் சிறிய சிறிய சூறாவாகத்தான் இருக்கும். இந்த சூறாக்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி வந்து நீண்ட நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தொழுவது, அதற்கு ஆசை இருந்தும் என்னால் தொழ முடியவில்லையே. இதற்கு முதலில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை வந்து பார்ப்போம்.
சூரா முஸம்மில்ல 73வது அத்தியாயம் 20வது வசனத்தில், முஹம்மதே, நீயும் உன்னோடு சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட தொகையினரும் இரவில் 2/3 பகுதிக்கு நெருக்கமாகவும் இரவில் பாதியும் இரவில் 1/3 பகுதியும் நின்று வணங்குகிறீர்கள். இதை அல்லாஹ் அறிவான். அல்லாஹுவே இரவையும் பகலையும் அளவுடன் படைத்துள்ளான். நீங்கள் அதை சரியாக கணிக்க மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிவான். எனவே அவன் உங்களை மன்னித்தான். ஆகவே குர்ஆனில் உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆனில் உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள். இந்த முழு வரியிலையுமே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னாக்கா, மனிதன்கிறவன் மிகவும் பலகீனமானவன். அதுவும் நீங்கள் இரவு தொழுகைக்காக நிற்கும்போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நில்லுங்கள். உங்களுடைய பலகீனத்தை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். உங்களால் எவ்வளவு குர்ஆனிலிருந்து ஓத முடியுமோ அவ்வளவை ஓதி தொழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போது நமக்கு தொழுகையில் உள்ள சந்தேகங்களை பார்ப்போம். ஒரே தொழுகையில் 2 ரக்காயத் இருக்குது. அந்த முதல் தொழுகையில் ஓதப்பட்ட துணை சூறாவையே அடுத்த தொழுகையிலும் ஓதலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, இதற்கு ஹதீஸ் இருக்குது. அபூதாவுதில் வரக்கூடிய 816வது ஹதீஸில் முஆத் பின் அப்துல்லா என்பவர் அறிவிக்கிறார். என்னன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஜுல்சிலத்தில் அர்லு ஜுல்சாலஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அல் ஜல்சலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஃபஜ்ர் தொழுகையுடைய முதல் ரக்காயத்திலும் துணை சூறாவாக ஓதினார்கள். அடுத்த 2வது ரக்காயத்திலும் துணை சூறாவாக ஓதினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்படுது. அப்போது ஒரே தொழுகையில் ஒரே சூறாவை நாம் துணை சூறாவாக 2 ரக்காயத்துகளிலும் ஓத முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரமாக இருக்குது. அடுத்த கேள்வி, ஒரே சூறாவை ஒரே ரக்காயத்தில் அல்ஹம்துக்கு பிறகு திரும்ப 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 ஓதி தொழ முடியுமா அப்படின்னாக்கா, ஒரு சூறாவை மட்டுமல்ல, ஒரு வசனத்தையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப 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 ஓதி இருக்கிறார்கள் ஒரே ரக்காயத்தில் என்பதற்கு ஆதாரம் இருக்குது. நசையில் வரக்கூடிய 1010வது ஹதீஸிலும் இப்னு மாஜாவில் வரக்கூடிய 1350வது ஹதீஸிலும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, இன் துஅத்திப்ஹும் ஃப இன்னஹும் இபாதுக ஃப இன் தஃபிர் லஹும் ஃப இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த வசனத்தை, சூரா மாயிதால 118வது வசனமாக வரக்கூடிய இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுது விடியும் வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகையில் நின்றவர்களாக மறுபடியும் 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 ஒரே ரக்காயத்தில் ஓதிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வசனத்துடைய பொருள் என்னன்னாக்கா, அடியார்களை நீ தண்டித்தால் அவர்கள் உனது அடியார்களே, அவர்களை நீ மன்னித்தால் நீ மிகைத்தவன் ஞானமிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த வசனத்தை ஃபஜ்ர் தொழுகையில் நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுது விடியும் வரைக்கும் மறுபடியும் 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 ஒரே ரக்காயத்தில் ஓதியதற்கான ஆதாரம் இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கிறது. அடுத்து புகாரியில் வரக்கூடிய 5014வது ஹதீஸ். இதில் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு மனிதன் அல்ஹம்துக்கு பிறகு குல்ஹு அல்லாஹு சூறாவை பல முறை திரும்ப 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 ஓதுவதை கேட்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சஞ்சலமாகிடுது. இதை மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்குறாங்க. இது மாதிரி நேற்று இரவு ஒரு மனிதர் அல்ஹம்து சூறாவுக்கு பிறகு குல்ஹு அல்லாஹு சூறாவை மறுபடியும் மறுபடியும் ஒரே ரக்காயத்தில் ஓதிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருசாக எதுவும் இதுக்கு ரியாக்ட் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு தவறான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, எவனுடைய வசத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, சூரா இக்லாஸ் இருக்குல்ல, குல்ஹு அல்லாஹு சூரா, இது குர்ஆனில் 1/3 பங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இது அதே ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. ஸோ இதிலிருந்து ஒரே சூறாவை 2 ரக்காயத்துகளும் ஓதுவதற்கோ அல்லது ஒரே சூறாவை ஒரே ரக்காயத்தில் மறுபடியும் மறுபடியும் ஓதுவதற்கோ எந்த ஒரு தடையும் கிடையாது. இது நபிகள் நாயகம் அனுமதித்த ஒரு வழிமுறை.
இது அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு சரியான பதிலாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் கேட்டபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹித் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.